வசுதேவசுதன் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியின் திருமஞ்சன கட்டியத்தில் ஆழியால் மிக்க பார்த்தனுக்கு கருமூன்றும் அளித்துரைத்த அசைவோ என்று எம்பெருமான் சோர்வுத்து அது தீர திருமஞ்சனமாட எழுந்தொழி உள்ளதாக கூறும் வார்த்தையில் ஒன்று. பார்த்தனுக்கு 3 ஷட்கமாக 6 அத்தியாயம் ஒரு ஷட்கம் ஸ்ரீ கீதையை அருளிச் செய்வதை குறிக்கிறது. முதலில் 6 அத்தியாயங்களை அனுபவித்த பின்னர் முதல் ஷட்கத்தின் சாரத்தை அனுபவித்தோம். சுவாமி ஆளவந்தாரும் ஸ்ரீ கீதார்த்தத்தில் 2, 3, 4 எண்ணிட்ட ஸ்லோகங்களால் முறையே முதல் நடு இறுதி 6களின் ஷட்கங்களின் பொருளை சாரமாக காட்டித் தருகிறார். 2வது ஷட்கத்தின் சாரத்தை இப்போது காண்போம். இங்கு சங்கிரக ஸ்லோகமாவது மத்தியே பகவத் தத்துவ யாத்தாத்மிய அவாப்தி சித்தையே ஞானகர்மாபி நிர்வத்தியோ பக்தி யோக பிரகீர்த்திதா. மத்திய 2வது ஷட்கத்தில் பகவானான பிராமாணிக வஸ்துவின் உண்மை நிலையை அனுபவிப்பதாகிய பலனை பெறுவதற்காக ஞான யோகம் என்ன, கர்மயோகம் என்ன, இவைகளால் உண்டாகக்கூடிய பக்தி யோகம் நன்றாக விளக்கப்பட்டது. 6ஆம் அத்தியாயத்தின் முடிவில் 47வது ஸ்லோகம் கீழ்ச்சென்ன யோகியரை காட்டிலும் எந்திரம் ஈடுபட்டிருக்கும் நெஞ்சினால் என்னை அடைவதில் ஆர்வம் உடையவனாய் எவன் என்னை வசிக்கிறானோ அவன் மிகவும் உயர்ந்தவன் என்பது எனது அபிப்பிராயம் என்று கண்ணன் அருளிச் செய்கிறான். தபசு என மெய் வருத்தத்தில் ஈடுபட்டவன், சாமானிய விலக அறிவு படைத்தவன், யாகயஜங்களில் ஈடுபடுபவன், இவர்களை எல்லாரையும் விட ஜீவாத்ம ஞானம் கைபுகுந்த ஞானயோகி சிறந்தவன். 646. தபசு காமிய பலத்துக்காக மெய்வருத்தி செய்யும் தபசு. ஞானி அறிவாளி, பல தெய்வங்களை குறித்து ஒவ்வொரு பலனை குறித்து தபசு பண்ணுவதில் அறிவுள்ளவன். கர்மி பலன்களை விரும்பி அதற்கேற்ப புண்ணிய கர்மாக்களை செய்வான். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் ஜீவாத்ம யோகி சிறந்தவன். இப்படி இங்கு சொல்லப்பட்டவர் யாவரையும் விட மேலானவன் பரமாத்ம யோகி, பக்தி நிஷ்டன், பக்தி யோகத்தில் நிலைத்தவனான உயர்த்தி சொல்லுவதை சுயோகஸ்ய பாரம்யம் என்று ஆளவந்தார் குறிப்பிட்டிருக்கிறார். இனி இந்த ஷட்க சங்கிரக ஸ்லோகத்தில் சொல்லப்படும் பகவத் தத்துவ யாத்தாத்மியம் ஆவல் என்ன? பகவானேவ தத்துவம், பகவத் தத்துவம் பிராமாணிகமான வஸ்து பகவான். பகவான் என்றால் யார்? புருஷோத்தமனான நாராயணனே பகவான் என்னப்படுகிறார். குணபூர்த்தி உள்ளவனே பகவான். ஸ்ரீபாஷ்யத்தில் முதலிகளிடத்தில் பாஷ்யத்தில் பிரம்மசப்தேனா புருஷோத்தமோ அபிதீயதே சச்சா சர்வேஸ்வரேவா சம்யத்ரா தத்குணலேஷ யோகா ஔபாச்சாரிகா பகவத் சப்தவதி என்று சாரித்திரடுவது ஆணலாம். பிரம்மசப்தத்தை போலவே
பகவத் சப்தமும் புருஷோத்தமனை சொல்லும். கண்ணன் கீதையில் தானே புருஷோத்தமன் என்கிறார். ஈசு நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவகேதரா நாகபரியங்கவத் சுரிச்சாய் அகதோ மதுராம் பிரியும் என்று ரிஷி காட்டித் தருவதால் கண்ணனே நாராயணன், புருஷோத்தமன், பரமாத்மா, பகவான் என்று தெரியலாம். பராசர மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பகவத் சப்தம் உண்மையில் நாராயணனை தவிர வேறு யாரையும் பேசாது. உபச்சாரத்துக்கு இதனை சொல்லலாம் அத்தனை தேயப்பத்தனீக்க சமஸ்த கல்யாண குண சம்பூர்ண நாராயணன் தான் பகவத் சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம் என்று காட்டித் தருகிறார். இதுவே பிராமணிகமான அர்த்தமாகும். நாராயணஹா பரம்பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா என்று முதல் வண்ணம் ஆள வந்தார் சாரித்த பகவத் தத்துவம் இதுவே. பகவத் தத்துவம் அவனை தெரிவிக்கும் பக்தி யோகமும் 7வது அத்தியாயம் முதல் பேசப்படுகின்றது. ஸ்ரீ ராமபிரான் ஆத்மானம் மானுஷம் மன்யே என்று தனது தெய்வத்தன்மையை மறைத்து போன்றான். கண்ணனோ தன் வாயினாலும் பிறர் மூலமாகவும் தனது மேலான தெய்வத்தன்மையை நன்றாக வெளியிட்டறினான். இது கீதையில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 7வது அத்தியாயத்தின் முதலில் பூமிரா போனலோ வாயுகு என்று தொடங்கி பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், மகத்தத்துவமான புத்தி, அகங்காரம் என்ற 8 வகையான தத்துவங்களை சொல்லி இவை அபராப்பிரகிருதி, மேலே ஜீவசமூகத்தை பராப்பிரகிருதி என்று சொல்லி இவற்றை கொண்டு காரணவஸ்துவான தான் ஜெகத் வியாபாரத்தை செய்வதாக அகங்கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா என்று சொல்லிக் கொள்கிறான் கண்ணன். மேலே 7 மத்தப்பரதரம் நான் கிஞ்சிதஸ்தி, எந்திலும் மிக்கது ஒன்றுமே கிடையாது என்றும் மெய் சர்விதம் புரோதம் சூத்திரே மணிகனாயவா, மணிகளாலான மாலையில் மணிகள் அவை கோர்க்கப்பட்டிருக்கும் நூலினால் தாங்கப்படுவது போல எல்லாம் என்னால் தாங்கப்படுகின்றன, எல்லாமே என்னால் தரிக்கப்படும், என் சொத்து என்று தெளிவாகச் சொல்லுகிறார். செல்வமுடையவனுக்கே மதிப்பதிகம். இவன் போல செல்வம் உடையவன் யாருமே இல்லை. இங்கு கண்ணன் அலறி செய்வது என்னை ஒழித்த எல்லா பொருள்களும், அச்சேதனங்கள், ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய சொத்து. நம்மருடன் இவை எல்லாவற்றையும் உலகில் உண்டாக்குபவன் நான், சிருஷ்டிக்கிறேன். இவற்றை அழிப்பவனை நான் அடித்து விடுகிறேன். 2 அகமேவ பரந்தத்துவம், கண்ணனல்லால் தெய்வமில்லை என்கிறபடி என்னிலும் உயர்ந்தது எதுவும் இல்லை. 3 எல்லா பொருள்களிலும் ஆத்மாவாக இருந்து நான் அவற்றை தரிக்கிறேன். நான் அந்தரியாமையாக இருந்து நடத்துகிறேன். இப்படி 4 விதமாக தன் பெருமைகளை எழி செய்கிறான். பக்தி என்பது உயர்ந்தவன் விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் பிரீத்தியாகும். தானே எல்லாரை காணிலும் எல்லாவற்றை காணிலும் உயர்ந்தவனாக சொல்லிக் கொள்கிறான். 7ஆம் அத்தியாயத்துக்கான சங்கர ஸ்லோகத்தில் ஸ்வயாத்தாத்மியம் என்று ஆள வந்தார் பேசியது இது. இதுவே பகவத் தத்துவம் என்பது 2வது விஷயம். பிரகிருதி எனப்படும் சரீரம் உள்ளிருக்கும் ஜீவாத்மாவையும் அந்த ஜீவனுக்காத்மாவாயுள்ள பரமாத்மாவையும் மறைக்கிறது. எங்குமடன் கண்ணன் என்பதை காணவட்டாமல் தடுக்கிறது. ஆபாசபரதான பிரகிருதி அது உடல்,
தன்னையே போக்கிய பொருளாக காட்டி உண்மையில் போக்கியங்களானா இன்சுவை விளைத்தானா ஜீவ வரவைகளை மறைத்து ஏமாத்துகிறது. பகவத் சரீரம் அப்ராக்கிருத்தம். கண்ணாடி செப்பு போல ஆத்ம குணங்களை விளங்கச் செய்யும். நமது உடல் பிராக்கிருத்தம், மண் செப்பு மாதிரி உள்ளுள்ளவற்றை மறைக்கும் தன்மையுடையது. பிரகிருதி சம்பந்தம் விலகினால்தான் ஆத்ம சாட்சா்காரமோ பகவத் சாட்சா்காரமோ கூடும். முக்குடங்களும் கலந்த பிரகிருத்தியான மாயை என்னுடையது என்கிறார். விசித்திரமான மாறுபாடுகளை அடைவதால் இந்த பிரகிருத்தியை மாயா என்கிறது. இந்த பிரகிருதி சம்பந்தமாகிற மாயை போக்கிக் கொள்ள நம்மால் ஆகாது. ஒரு குருவி கட்டிய கூட்டை நம்மால் பிரிக்கப் போகாது. கர்மானுகுணமாக சர்வசக்தியான பகவான் ஆத்மாவையும் சரீரத்தையும் சேர்த்து பிணைத்திருப்பதை எப்படி விடுவிக்க முடியும்? என்னை சரண் புக்காருக்கு இது பிணையை அறுப்பது கூடும் என்கிறான் கண்ணன். மாமேவையே பிரபஞ்சந்தே மாயாமே தான் கரந்தித்தே. அதாவது பிரகிருதி சம்பந்தம் விலகும் என்றபடி இங்கு சொல்லப்படும் பிரபத்தியின் சரணம் புகழ் தன்மை என்ன? எம்பெருமானை, அவன் திருமேனி, குணங்கள் இவைகளை அன்புடன் விடாமல் மனத்தில் நினைக்க சிந்தனை செய்வது பக்தியோகம். பக்தியில் முற்பட்டவனை அவனுடைய வினைப்பயன் தடை செய்யும். இத்தடையை விலக்கும்படி பகவானை சரணம் புகுவது ஒரு பிரபத்தி. இது பக்திக்கு துணை அங்கம் ஆகியால் அங்க பிரபத்தி எனப்படும். மேலே மன்மனா பகவத் பக்தா இத்தியாதியின் தன்னை படைய வைக்கும் உபாயமாக பக்தியை கண்ணன் விரிக்கையாலே அதற்கு அங்கமாக இந்த பிரபத்தியை கொள்ள வேண்டும். சர்வதர்மான் பரித்யஜ்யா மாமேகம் சரணம் விரா என்று விதிக்கப்பட்ட பிரபத்தியை ஸ்வதந்திர பிரபத்தியாக தானே பேத்தை பெருவிப்பதாக நமது ஆச்சாரியர்கள் நிர்வகித்துள்ளனர். இதை அங்கி பிரபத்தி எனலாம். நமக்கு பிரமேயம் 3: அச்சித்து, சித்து, ஈஸ்வரன் என்று. அச்சித்தை அனுபவிக்க விரும்பும் அதிகாரி ஐஸ்வர்யகான். புரிதான ஐஸ்வர்யத்தை விரும்பியும் இழந்த ஐஸ்வர்யத்தை மீண்டும் பெற விரும்பியும் இவன் பகவானை உபாசிக்கலாம், பக்தி பண்ணலாம். இருவரையும் ஆர்த்தன் என்றும் அர்த்தார்த்தி என்றும் பகவான் குறிப்பிடுகிறான். சித்தை என பரிசுத்தி ஆத்மாவை அனுபவிக்க விரும்புபவன் ஜிக்ஞாசு என்னும் கேவலம். ஈஸ்வரனை அடைய விரும்பும் பகவத் பிராப்திக்காரனான ஞானி என்கிறான். இப்படி வேறுபட்ட பலன்களுக்காக பக்தியை அனுஷ்டிக்கும் பக்தர்களை வேறுபடுத்தி ஆட்டி பக்தபேதா இவர்கள் ஞானியின் சிறப்பை பலபடியால் பேசுகிறான். பிரபுத்தஸ்ய ஸ்ரேஷ்டியம் வாசுதேவா சர்வவிதி சமஹாத்மா சுதுர்லபா. எல்லாம் கண்ணன் என்றிருக்கும் அப்படிப்பட்ட மகாத்மா மிகவும் கிடைத்த கரியவன். மகாத்மா எல்லையற்ற உயிருடையவன் என்று இவனை பகவானே சொல்லுவதால் சர்வஸ்மாத் பரனான தன்னிலும் உயர்ந்தவனிலும் என்று அபிப்பிராயப்படுவது தெரிகிறது.
இப்படிப்பட்ட ஞானி எனக்கு ஆத்மாவாக உள்ளவன் என்கிறார். அந்தப்புவிஷ்டாஸ்தாதனானாம் சர்வாத்மா என்னும் எஸ்ய ஆத்மா சரீரம் என்றும் ருச்சிகளில் சொல்லியபடி கண்ணனெம்பெருமான் அன்றோ எங்கும் ஆத்மாவாக உள்ளன், இவனுக்கு ஒருவன் ஆத்மாவாக முடியுமோ என்ன? இது என் மதம், அபிப்பிராயம் என்கிறார். சாஸ்திரம் இது என்பதில்லை, என் மதம் இது என்பபடி. இதனால் ஞானி எம்பெருமானுக்கு தாரக வஸ்து என்பது தெளிவாகிறது. மகாத்ம பெருமாம் அவலோக்கியதாந்தயா க்ஷணேபிதே என்று வேண்டுகிறார் ஆளவந்தார். எந்த மகாத்மாவை விட்டு பிரிதல் ஒரு க்ஷணமும் உனக்கு பொறுக்க முடியாததாயிருக்குமோ என்கிறது. இந்த நிலை ஞானி பகவான் இருவருக்கும் உண்டு. ஒருவருக்கொருவர் தாரகம் என்று கருத்து. பிராட்டியை பிரிந்து பல நூற்றாண்டுகள் பெருமாள் தரித்திருந்தார். ஆனால் லக்குமணனை பிரிந்த பிறகு அவருக்கு இயலவில்லை. இளைய பெருமாள் தன்னுடைய சோரிக்கு முன்னர் எழுந்திட பெருமாளும் உடனேயே எழுந்திருக்கிறார். எம்பெருமானுக்கு சத்தாஹேது சமிருத்தி ஹேது என்று சிலரை வியாக்கியானங்களில் குறிப்பிடக் காண்கிறோம். எந்திரம் தனதை நோக்கி பக்தி பெறுபவர்கள் யாவரும் உதாரர்கள். உதாரா சர்வே வைத்தே ஞானிக்கு ஆத்மேவ நியமித்தம் என்கிறார். ஞானியை தவிர்த்து மற்ற பக்தர்கள் சமிருத்தி ஹேது புஷ்டியுடன் இருக்க காரணம். ஞானி சத்தாஹேது இருப்புக்கே காரணம். தாரகன் என்கிறது ஞானி இருந்தால்தான் இவன் உண்டு, இல்லையே இல்லை. ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு மூவரும் பலன் கிடைக்கும் மட்டிலே பலப்பிரதமான எம்பெருமானுடன் பக்தியுடையவராயிருப்பர். பலன் பித்தியர்த்தம் எம்பெருமானை விட்டு பிரிந்து பலனை புகிப்பவர்கள் இவர்கள். ஞானி பகவானையே பலனாக விரும்பும் ஏகபக்தி ஆகையாலே இவனுக்கு பலனும் பலப்பிரதனும் ஒன்றே. ஞானிக்கு நான் மிகவும் பிரியன், நானும் அவரிடம் பிரீத்தி உள்ளவனே என்று ஞானியின் அன்பை பெரிதுபடுத்திக் சொல்லுகிறான் கீதையில். உண்மையில் எம்பெருமானுக்கு ஞானியிடம் உள்ள அன்பே பெரிது. வாரிக்கொண்டனை விழுங்குவன் காணில் என்று ஆர்வத்து நம்மாழ்வார் நிலை. அவன் இவர் முன்பு தோன்றி தான் என்னை உத்த பெறுகிறான். இவர் அவனை விழுங்கு முன்னரே இவரை நீர்ப்பண்டமாக்கி பெருகிவிட்டானாம். இது ஆழ்வாரே சொல்லும்படி. எல்லாவற்றையும் விட பிரதான அதனில் பெரிய என்னவா ஆழ்வாரின் ஆசையை அபாவரச்சூழ் என்கிறபடி ஆழ்வாரை கொண்டான் பகவான். உண்டும் ஷூர் விருதினீர் தென்னன் வெத்தலை எல்லாம் கண்டன் வாசுதேவன் சர்வம் என்றிருக்கும் அதிகாரி இவர் ஒருவரே. யாரு? நம்மாழ்வார். இது 7ஆம் அத்தியாயத்திற்கான சுருக்கம். அடுத்தது 8ஆம் அத்தியாயத்தில் ஐஸ்வர்யம், ஜீவாத்மஸ்வரூபம், எம்பெருமான் திருவடிகள், இப்படி 3 பலன்களை விரும்புபவர்களுக்கு அறியப்பட வேண்டியவையும் அனுஷ்டான கிரமங்களையும் வேறுபடுத்தி கூறுகிறார். அதாவது அவரவருக்கு இஷ்டமான பலத்துக்கு ஏற்றபடி எம்பெருமானை தியானித்தல், மரணகாலத்தில் அவனை நினைத்தல், உயிர் பிரிந்து செல்லும்படியை அறிந்து நினைத்தல், இவற்றில் அந்தந்த அதிகாரிக்கு ஏற்ப வேறுபாடு, இவற்றை பேத உச்சத்தே என்று விளக்குகிறது. 8ஆம் அத்தியாயம். 9வது
9ஆம் அத்தியாயத்தில் கிறிஸ்தியமே யோகமேஸ்வரம் என்று முன்பு சொன்ன யாத்தாத்மியத்தை பகவான் விவரிக்கிறான். இது மனுஷத்துவ பரத்துவம் மிருத ரூபமாயிருப்பினும் பெருமேன்மையில் சிறிதும் குறைவற்றிருக்கும் பிறர். இதை ஸ்வமாகாத்மியம் என்று 9ஆம் அத்தியாய சங்கரத்தில் ஆளவந்தார் வருகிறார். இங்கு பிரதான விஷயம் பக்தி ரூபகா பிரகீர்த்திதா என்பது. இதையே மத்தியம யுட்கத்தின் சாரமாக ஷட்கசங்கர ஸ்லோகத்திலும் நடிச்சுகிறார். பக்திக கோச்சரஹா என்று சாஸ்திர சாரமாகவும் ஒன்றுமையே காட்டி எழுதுகிறார். பக்தி விஷயத்தில் அத்வைத விசிஷ்டாத்வைத சித்தாந்தங்களுக்கு அபிப்பிராய வேறும் உண்டு. ஒரு பழுதை என கயிறை சிதற்கு பாம்பாக தோற்றும். இது பார்ப்பவரிடமுள்ள தோஷத்தால் வருவது. இருப்பது பழுதை தான், பாம்பல்ல. பாம்பு வெறும் தோத்துவன். பழுதையை உள்ளபடி அறிந்தால் மற்றது எதுவுமில்லை என்று தெளிவாக தெரியும். பிரம்மம் பரம்பொருள் ஒன்றுதான் உண்மையில் உள்ளது. நாம் காணும் பொருள்களெல்லாம் பிரபஞ்சமெல்லாம் வெறும் தோற்றம், உண்மையில்லை. நம்மிடமுள்ள அவித்யை உண்மை அறிவின்மை என்ற தோஷத்தால் ஏற்படுவது. வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவமசி முதலான வாக்கியங்களின் பொருளை அறிவதன் மூலம் உண்டாகும் ஞானத்தால் அவித்யை விலகி பிரம்மமே உண்மை, மற்றெல்லாம் வெறும் தோற்றம், உண்மையில்லை என்று அத்வைதம் ஒன்றே உண்மை புலப்படும். அத்வைத்திக்கு கர்மானுஷ்டானம் வேண்டாம். ஜீவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் என்று இரண்டு விஷயங்கள் தனித்தனியாக கிடையாது. அவித்யா சம்பந்தத்தால் தன்னை ஜீவாத்மாவாக பிரமிக்கும் நிலை உண்டாகிறது. தத்துவமசி வாக்கியத்தின் உண்மை பொருள் உணர்ந்தால் இந்த நிலை மாறி இரண்டும் ஒன்றே என்று தெளிவு பிறக்கிறது. ஆனால் ஆளவந்தார் பக்திய கீதையில் சாரமாக பேசப்படுவதாக வலியுறுத்துகிறார். இதுவே மத்தியமகிற்கு சாரம், சாஸ்திர சாரமும் கூடா என்று காட்டி எழுதுகிறார். மத்பக்தோ மத்தியாதீமாம் நமஸ்குரு என்று பக்தியை எம்பெருமான் உபதேசிக்கிறான். என்னிடம் மிகவும் அன்புடையவனாக பக்தியுடையவனாக ஆவாய், அன்புடன் என்னை வழங்கு என்று சொல்லி இதற்கு பலன் மாமைவ ஏஷேசி, என்னையே வந்தடைவாய் என்றான். பக்தி என்பது உயர்ந்த விஷயத்தில் தாழ்ந்தவன் செய்யும் அன்பு என்று முன்னமே கண்டுள்ளோம். இங்கு சொல்லப்படுவது சதா மரணம் பண்டிகை. இதை அன்புடன் செய்ய வேண்டும். கம்சன் மாரீச்சன் போல்வார் சதா பெருமாளை மனனம் செய்தார். பயாத்கம் சகா என்கிறபடி இவர்கள் மனதிற்கடி அன்பெல்லாம். மாரீச்சன் விக்ஷே விக்ஷேத பஷ்யாமி வீரகிருஷ்ணாஜனாம்பரம் என்று பெருமாளிடம் பயம் தர்ஜன சாட்சா்காரமே பண்ணி வைத்தது. சிசுபாலனும் கண்ணனும் அத்தான் நம்பான் செய்முறை. இருப்பினும் கண்ணனிடம் வேகத்தால் சிசுபாலன் அவனையே நினைப்பது வயது போவது என்கிறபடி போது போக்கிறார். இங்கு விதிக்கப்படும் பக்தி மற்ற விஷயங்கள் கலசாமல் அவனையே நினைப்பதாகும். கண்ணனே புருஷோத்தமன், தேஜப்பத்தனேகன், கல்யாண குணேக பூரணன், பரமாத்மா நாராயணன் என்றறிந்து சிந்திக்கும் சிந்தனை போக்கியமாயிருக்கும் அனன்ய சேத்தஸ், மற்றது எதையும் கலசாமல் நினைப்பது.
அவசியம். பிரீத்தியுடன் சிந்தனை அவசியம். நித்தியகர்மானுஷ்டானம் தூய்மைப்படுத்தும். பரிசுத்த மனத்துடன் தெய்வதானரை தைலத்தாரை போல இடைவிடாமல் பிரீதிரூபமா ஆபன்னமான பஜனம் தேவை. மத்யாஜி என்று இஜ்யான திருவாராதனத்துக்கு சொல்லுகிறது. கண்ணன் ஆராதனை எளியவன். பத்திரம் புஷ்பம் கரந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததுஹம் பக்திபகிருத்தம் அஷ்ணாமி பிரயதாத்மனஹா என்று கண்ணன் திருவார் இலை பூ இலை பூ பழம் நீர் இவைகளை அன்புடன் சமர்ப்பித்தால் அவன் ஆசையுடன் சுவீகரிக்கிறான். இந்த திருவாராதனத்தில் மிச்சத்தையே நாம் புதிர்க்க வேண்டும். ஒரு தாய் தன் செய்யிடம் ஒரு பலனை எதிர்பாராமல் உண்மையான அன்பு காட்டுவது போல நாமும் பகவானிடம் அன்பு செலுத்த வேண்டும். மாம் நமஸ்குரு, அன்புடன் வணங்குவாய். பெருமாள் எழுந்திடும் போது ஸ்தலம் எப்படிப்பட்டதாயினும் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு வணங்க வேண்டும் என்று பாஷ்யக்காரர் பரிஷ்கரித்துள்ளார். இங்கு சொல்லப்பட்ட மன்மனாபவா பக்தி சர்வாதிகாரம். யாரும் கண்ணனை அன்புடன் மனதம் பண்ணி பூஜித்து நமஸ்கரித்து நற்கதி அடையலாம். குலந்தாங்கிசாரிகளில் பிறந்தவர் பாபயோனையா சாங்கர பெருப்புக்கள் யாராயினும் பக்தியின் மூலம் அவனை அடையலாம். யோக ரகசியத்துடன் வேதத்தில் சொல்லப்பட்டு வேதம் பெயர்ந்தவருக்கே அதிகாரம் உள்ள பக்தி யோகம் வேறு. நமது தரிசனத்தில் குறுகை காவலத்துடன் யோக ரகசியம் மறைந்து விட்டது. இங்கு யாவரும் பக்தி பண்ணி வேதானுகதியை அடையலாம் என்று சொல்லிவிட்டது மிகவும் முக்கியம். மேலும் பரமபுருஷன் வேறு, அவரிடம் பக்தி பண்ணும் பக்தன் வேறு. என்னையே அடைகிறாய் என்று பலன். இதனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றல்லா என்பது தெளிவு. அத்வைத்தம் சித்தாந்தமல்லா என்று தெரிவித்து ஐக்கிய ஞானத்தால் முக்தி என்னும் அத்வைதத்தில் கீதையை காட்டும்படியான பக்திக்கு இடமில்லை. தன்னை அடைந்தவனுக்கு ஒரு விருப்பு கிடையாது என்று ஸ்பஷ்டமாக அருளிச்செய்துள்ளான் கண்ணன். 9ஆம் அத்தியாயத்தில் முக்கியமாக பக்தி ஸ்வரூபம் கூறப்பட்டது. என்னையே அடைவாய் என்று பலன் கூறப்பட்டது. அத்வைத்திக்கு மோட்சம் என்பது பரபிரம்மமாகவே ஆய்விடுகை. என்னை அடைவாய் என்று சொன்னவன் அடைந்தவன் பரிமாற்றத்தை விவரிக்கவில்லை. அவன் தனது ராசிக்கியத்துக்கு சேர பரிமாறுவான் என்பதில் ஐயமில்லை. மத்தியமிஷக்க சாரல் 2வது. ஸ்ரீ பகவத்கீதையின் 2வது சக்கத்தில் சாதிக்கப்பட்டுள்ள அர்த்தங்களின் விவரணம் தொடர்கிறது. 9ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகம்,
ஞான யோகம் இவைகளை காட்டிலும் பக்தி யோகத்தின் சிறப்பை சொல்லி பக்தியை அதன் அங்கங்களுடன் கண்ணனெம்பெருமான் விவரித்தான். பக்தி உண்டாகி வளர்வதற்கான வழிகளையும் பக்திக்கு விஷயமான தனது பெருமேன்மைகளையும் விரிவாகச் செய்கிறான் மேலே. அதையும் பக்ஷியாமி விதகாமியா. நீ ஆத்ம நலனை பெற வேண்டும் என்று விருப்பத்தினால் சொல்லுகிறேன் என்று எழுதுகிறது. ஸ்வதர்மானுஷ்டானமான கர்மானுஷ்டானத்தினால் சித்த சுத்தி அதன மன தூய்மை உண்டாகி இதன் மூலம் ஆத்மா பரமாத்மா இவர் பற்றி அறிவு ஏற்பட்டு பகவத் தியானம் சாட்சா்காரம் என்ற முறை காட்டப்பட்டுள்ளது கண்டோம். 10, 11, 12ஆம் அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை மத்தியம சங்கிரக ஸ்லோகத்தை கொண்டு மத்தியமே பகவத் தத்வா யாத்மியா அனுபவிப்போம். பகவானிடம் மனதை லயிக்க வைத்து அன்புடன் சிந்திப்பது பக்தி என்று காட்டப்பட்டது. 9ஆம் அத்தியாயம் பக்தி உண்டாகி வளர சில சாரமான விஷயங்களை பேசித்து ஒரு விஷயத்தில் பக்தி அன்பு உண்டாக அங்கு அழகு குணம் செல்வம் முதலான மேன்மைகள் சிலவோ பலவோ இருக்க வேண்டும். கல்யாண குண ஆனந்தியா என்று காட்டியபடி இவன் எல்லா எல்லையற்ற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம். இவன் செல்வமோ அளவிடுபடியாகிறது. மலர்மகள் விரும்பும் நகரும் விரலடைகள் என்கிறபடியே ஸ்ரீ மகாலட்சுமியே இவனை ஆர்வத்துடன் விரும்புவதால் சமிருத்திக்கு குறைவே இல்லை. ஏதாம் விபூதிம் யோகஞ்சா மம யோவேத்தி தத்துவதா என்ற கண்ணன் தானே சொல்லும்படி இருக்கும். இங்கு விபூதிகளை என ஐஸ்வர்யங்களை ஆளும் சக்தியும் ததனுகுணமான கல்யாண மனங்களும் சொல்லப்படுகின்றன. ஐஸ்வர்யம் என்பது நீவ சாமர்த்தியம், ஆளும் சக்தி. நா அசையா நாடசையும் என்று பெருமை இதற்கு புண்ணியகர்ம பலனாக வாய்க்கிறது. இது சில கால விசேஷங்களில் மட்டும் பொருந்தும். இது இவர்களுக்கு சுவாபாவிகமாக அந்த தண்டனையே ஏற்பட்டிருந்தது. விபூதி என்றால் ஐஸ்வர்யம். அந்த பிரவிஷ்ய சாஸ்திரானாம் சர்வாத்மா என்று ஸ்ருதி எல்லா ஆத்மாக்களினுள்ளும் புகுந்திருந்து ஆண்டு நடத்துவன் சர்வேஸ்வரன். சாஸ்தா என்ற பெயர் இவன் ஒருவனுக்கு மட்டுமே பொருந்தும். பேயமான தாழ்ந்தவை பொருள்களில் உள் புகுந்திருந்தாலும் அவற்றின் தோஷம் இவன் மேல் தட்டாது. யோவேத்தி தத்துவதா உள்ளபடி அறிபவன். இந்த உண்மை நஞ்ஞானம் ஸ்ரீ கீதையில் 10ஆம் அத்தியாயத்தில் போதிக்கப்படுகிறது. அதாவது நாராயண சப்தார்த்தம். நாராயண சப்தம் வெளிப்படையாக அப்படியே காணப்பட்டாலும் அச்சொல்லின் உண்மையான பொருள் 10, 11 அத்தியாயங்களில் பேசப்பட்டுள்ளது. பரமாத்மா பரபிரம்மம் எப்படி சத்தியமோ அப்படி அவருடைய ஐஸ்வர்யமும் குணங்களும் உண்மை என்று அறிய வேண்டும். அர்ஜுனனும் சர்வம் ஏதத் திருத்தம் மன்யே என்மோம் வதசி கேசவா என்னிடம் நீர் சொல்வதெல்லாம் முற்றிலும் உண்மை என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி முன் சொன்னதை இன்னும் விரிவாக ஸ்திரீனாத்மனோயோகம் விபூதிஞ்ச ஜனார்த்தனா புயக்கதையா சொல்லும்படி பிரார்த்திக்கிறேன். விபூதிகளும்
குணங்களும் உண்மையாக உண்டு என்பதே நாரசப்தார்த்தம். ஈசனம், சாசனம், நியமனம் மூன்றும் பரியாயம் ஒன்றே. எல்லாவற்றிலும் ஆத்மாவாகவிருந்து சத்தையை பிணிலத்தை எம்பெருமானுக்கு சுவாபாவிகமான எப்போதும் உள்ள தேஜஸ் குணம் ஒரு காலத்தில் வந்தேறியல்ல. இவ்வுலகில் நியமன சக்தி சாமர்த்தியங்கள் இதற்கு கர்மானுகுணமாக நல்வினை அடியாக வாய்க்கிறது. பகவானுக்கு இந்த தேஜஸ் ஸ்வதசித்தம் தானாக உள்ளது. இவனுடைய ஈசனத்துக்கு காரணம் எதுவும் கிடையாது. நான்யோ ஹேது வித்யதே ஈசனாய என்று ஸ்ருதி. ஸ்வாபாவிக ஸ்வாபாவிகி தந்தே ஸ்வாபாவிகி ஸ்நேக பலக்கிரியாச்சா என்றும் ஓரித்து. ஸ்வாபாவிகம் என்றால் விஷயமுள்ளவளவும் பிரியாமல் அமைந்திருக்கும் இயல்பு எப்போதும் உள்ளது. லோகத்தில் ஒருவனிடம் மற்றவன் ஈடுபடும் குணம் முதலியவற்றை குணாபாசம் என்கிறோம். கல்யாண குணபூர்த்தி எம்பெருமான் முரணிக்கே உண்டு. அகம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்தத்தே. எல்லா பொருள்களுக்கும் காரணம் நான். அவைகளின் பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கு எல்லா வித செயல்களுக்கும் நானே காரணம் என்கிறான் கண்ணன். எல்லாவற்றிற்கும் சிரஷ்டா கண்ணன். சமஸ்த பதார்த்தங்களும் கிருஷ்ணாதீனம். சுவாதீன திருவிச்சேதனாச்சேர ஸ்வரூபஸ்திரம் தன்னை வடிந்து எல்லாவற்றினுடைய சிருஷ்டி ஸ்திதி அழிவு பிரவൃத்தி நிவர்த்தி எல்லாமே அவனிட்டு வழக்காயிருக்கும். இதை உள்ளபடி தெளிவாக அறிபவனுக்கு திருடமான பக்தி யோகம் சித்திக்கும். சோ விகம்பியேன யோகேனா யுஜ்யத்தே நாத்திர சம்சயா. ஸ்ரீகீதையின் 10-11 அத்தியாயங்கள் உயிரானவை. இவற்றில் 10ஆம் அத்தியாயம் சிறந்தது. தேஷாம் சரதயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தம் ஏன மாம் உபயாந்தி தே. 10:10. எப்போதும் என்னுடனே கூடியிருப்பவரையே விரும்பி அன்பு செலுத்தும் அவனுக்கு பக்குவ தசையை உண்டாக்கி தருகிறேன். பாஷ்யக்காரர் பிரீத்திபூர்வகந்தராமி என்று அன்வயித்து பிரீத்தியை முன்னிட்டு பக்தி செய்யும் பக்தி யோகத்தை நான் பிரீத்திபூர்வகமாக கொடுக்கிறேன் என்று பொருள் தருவார். புத்தி யோகமாவது சாட்சாத்கார தசையில் உள்ள பக்தி, பகவானை கண்கூடாக காணும் நிலையில் உள்ள பக்தி. இதற்கு அடுத்த நிறம் மோட்சம். இந்த பக்தி நிலையை பகவான் பரம பிரீத்தியுடன் தன் பெயராக உண்டாக்கி தந்திருக்கிறான். அஜானபடியாக ஏற்படுவது வினை கர்மா. கர்மபடியாக புத்தி மயங்கி விஷய பிராவண்யம் சப்தம் முதலான விஷயங்களை சுவைக்கு ஆசை உண்டாகிறது. இது பக்தியை வளரவிட்டாமல் இருக்கும். இதை போக்கி பக்தியை வளர்க்கிறேன் என்கிறான் பகவான். தனது குணங்கள், திருமேனி, விக்கிரகம் இவற்றுடன் தன்னை பக்தரது மனம் கண்ணுக்கு விஷயமாக ஆக்கிக் கொடுத்து இதர விஷயங்களில் பத்தின்மையை என வைராக்கியம் பிறப்பிக்கிறான் பகவான். உறங்காவில்லி என்னும் மல்லன் வீதியில் பலர் காணா
தனது மனைவிக்கு நடைபாவாடை விரித்து குடிவிரித்து துஷ்டூஷைகள் பண்ணி போவதை தற்செயலாக உடையவர் கண்டார். இந்த ஆழ்ந்த பகவத் விஷயத்தில் இவன் பிழைத்து போவாரே என்று சுவாமி மனதில் இரக்கம் தோன்ற தமது கேவல கிருபையால் பகவான் அவருக்கு தன் திருமேனி குணம் இவைகளை காட்டிகளும்படி பண்ண வில்லுக்கு விஷய வைராக்கியம் ஏற்பட்டு பிள்ளையருங்கா வில்லி தாசராக வேறுந்தார் என்று வரலார். பரம்பிரம்மா பரந்தாமா பவித்திரம் பரமம் பவான் தேவதீ பரபிரம்மமாகவும் பரஞ்சோதியாகவும் பரம் பாவனமாகவும் வேதங்களில் சொல்லப்படுகிறேன் என்கிறான் அர்ஜுனன். புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் தேவரீரையே என்றும் உள்ள திவ்ய புருஷனாகவும் எங்கும் பரந்துள்ளவனாகவும் பிறப்பிலியாகவும் எல்லா ரிஷிகளும் கூறுகிறார்கள். நீயும் அப்படியே கூறுகிறாய். பரம்பிரம்மா என்பதால் உயர்ந்த பிரம்மன் நிர்குணம் ஒன்றுண்டோ என்றும் சுகுணம் ஒன்றுண்டோ என்றும் அத்வைதர்கள் சொல்லுவர். பெயர் உருவம் குணம் இவை அற்ற பரபிரம்மே உண்மை. பொய் முதலியனவைகளால் பேசப்படும் தெய்வம் பொய்யானது என்பர். பரம்பிரம்மா என்பது சுகுண பிரம்மத்தை ஆழ்ந்ததை வியாவர்த்தித்து வேறுபடுத்தி மேலான நிர்குண பிரம்மத்தை சொல்லுகிறது என்பது அவர்கள் வாதம். நாராயணபரம் பிரம்மா ஆத்மா நாராயண பரஹா என்று ஸ்துதி கோருகையாலே நாராயணனே பரமாத்மா பரபிரம்மம் என்பது சித்தன். பிரம்மம் நிர்குணம் என்று ஸ்ருதி சொல்லுவதே தேய்குண ரகிதம் தாழ்மையான குணமில்லாதது என்பது பற்றி நீயே பரமமான பிரம்மன் என்று நீயே சொல்ல கேட்டேன். இதை சத்துமென நம்புகிறேன் என்கிறான் அர்ஜுனன். ஸ்ரீ கீதை அத்வைத மதத்தை ஆதரிக்கவில்லை என்பது தெளிவு. மேலே கண்ணன் தன் பெருமைகளை பறக்க ஒழிக்காமல் பேசுகிறான். அந்ததே கதையிஷ்யாமி விபூதிஹி ஆத்மனஹ சுபாஹா. என்கிறார். இதன் விரிவுக்கு எல்லை இல்லை. குறிப்பாக சிலவற்றை சொல்லுகிறேன் என்று பீட்டிக்கு இடுகிறார். இங்கு அந்தா ஐயோ என்பது மிகுந்த மகிழ்ச்சியை காட்டும். இந்த சொல் அளவற்ற துன்பம் தோன்றும் போதும் அளவற்ற இன்பம் தோன்றும் போதும் வாயில் இருந்து தானாக அவசரமாக வரும். செய்யவா ஐயோ என்னை சிந்த கவர்ந்தருவே என்று ஆழ்வார் தருவார். அவரின் மட்டிலா மகிழ்ச்சியை காட்டும் உள்ளும் புறமும் ஒத்து உன் பெருமைகளெல்லாம் உண்மை என்று நம்புகிறேன். அவற்றை எனக்கு விரிவாகச் சொல்லு என்று கேட்கும் அதிகாரி ஒருவனை பெறுவதே என்று கண்ணனுக்கு பரம சந்தோஷமான். சர்வஜனம் சர்வசக்தியுமான என்னால் கூட என் ஐஸ்வர்யங்களை அந்த விபூதிகளை பூராவாக சொல்லித் தலக்கட்ட முடியாது என்கிறார். பரமாத்மா சர்வபூதாசயஸ்திதா என்று தொடங்கி அர்ஜுனா எல்லா ஜீவராசிகளின் இதயத்திலும் உள்ள ஆத்மாவாக உள்ளேன். அவைகளின்
படைப்பு, ரட்சணம், முடிவு எல்லாவற்றுக்கும் நானே காரணமாக உள்ளேன். தனது விபூதிகளை பலபடியாகச் சொல்லி, நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம், என்னுடைய மங்களமான ஐஸ்வர்யங்களுக்கு எல்லையே இல்லை. என் சக்தியின் சிறு பகுதியால் இந்த ஜெகத்தை தரித்து நிற்கிறேன் என்கிறான். இவர்களால் தேர்வது நாராயண சப்தத்தின் அர்த்தம். நாரமானா நித்திய வஸ்துக்களானா அது உண்மையாய் உள்ள பல பல பதார்த்தங்களுக்கு இருப்பிடம் கண்ணன் என்று ஸ்பஷ்டமாக காட்டப்பட்டது. ஏஷு நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீகாந்தவரேசவகா நாகவன்யங்குமற்றா சாகுரோ மதுராம் பிரேம் என்பதனால் வடமதுரையில் வந்திருந்த கண்ணனே ஸ்ரீமன் நாராயணன் என்று காட்டப்பட்டது. இங்கு கண்ணன் நாராயணாவை சொல்லாமல் தான் அதற்கு பொருள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறான். அகமாத்மா குடாகேஷா என்று தன்னை சர்வபூதாந்தராத்மாவாக அருளிச் செய்துள்ளது மிக முக்கியமானது. இங்கு சர்வபூத சப்தம் இறை குறிக்கும் என்னில் தேவ, மனித, பசு, பட்சி, செடி முதலான எல்லா விதமான சரீரத்தை மட்டும் குறிக்கும். இவைகளில் இதயம் உண்டு. இந்த இதயத்துள்ள ஆத்மா நான் இப்படி சொல்வது அத்வைதம் அர்த்தம். எல்லா ஜீவன்களிலும் ஒரே ஆத்மா உள்ளது என்பது இந்த வரம். மேல் சொன்ன சரீரத்தை மட்டுமல்லாமல் அவைகளில் உயிராக இருக்கும் ஜீவாத்மாவையும் சேர்த்து சொல்லி இந்த ஜீவாத்மாக்களை உள்ளவனாக செய்யும் அந்தராத்மா நான் என்று பகவான் சொல்லுகிறான். இது விசிஷ்டாத்வைதம். 1, 2 என்று இலக்கமிட்ட அபிப்பிராயங்களில் இது சர்வபூத சப்தத்தை சரியாக விளக்குகிறது. இதற்கு விடையை 13வது அத்தியாயத்தில் கண்ணனே காட்டுகிறார். இந்த சரீரம் கேத்தன் எனப்படும். இதை அறியும் ஜீவன் கேத்தன் என்று சிறந்த அறிவாளர்கள் கூறார். எல்லா சரீரங்களில் உள்ள ஆத்மாக்களும் என்னை அறிவாய் அர்ஜுனா, சரீரங்களில் உள்ள ஆத்மாவாகவும் என்னை அறிவாய் அர்ஜுனா என்பது கண்ணன் திருவாக்கு. மேல பார்த்தால் இங்கு அத்வைத பொருளை தோற்றம் செத்து ஊன்றி பார்த்தால் இது சரியல்லா என்பது விளங்கும். ஆத்மாவாகவும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆத்மாவாக என்னை அழிவாயாக என்றால் போதுமே. சரீரத்தை க்ஷேத்திரம் என்று குறிப்பிட்டு அதை அறியும் ஜீவனை க்ஷேத்திரஜன் என்று சொல்லி க்ஷேத்திரஜம் அபிமாம் வித்தி என்று க்ஷேத்திரஜனாகவும் என்பானேன். இந்த கேள்விக்கு விடையளிக்க ஸ்ரீ கீதையிலேயே முன்னும் பின்னும் பார்க்க வேண்டும். 7ஆம் அத்தியாயத்தில் பூமிராபோதலோ வாயு என்று தொடங்கி 8 விதமான அச்சேதனங்கள் 8 விதமாய் பிரிந்துள்ள பிரகிருதி தனக்கு சுதந்திரமாய் நியாமியமாயும் உள்ளதை சொல்லித்தை அபரா தாழ்ந்தது என்றும் இதன் வேறுபட்டது இதை காட்டிலும் வேறானதுமான அபராம் பிரகிருத்தின் ஜீவபூதாம் ஜீவாத்மா உயர்ந்த தத்துவம் எனக்கு நியாமியமாய் உள்ளது என்று கூறுகிறார். பின்னர் 15ஆம் அத்தியாயத்தில் யுத்தமுக்குரிஷஸ்தன்யா பரமாத்மேத்திதாகிருத்தா என்று ஜீவாத்மாக்களின் என்றும் அந்யனாய் வேறுபட்டவனாய் உயர்ந்தவனாய் புருஷோத்தமனாய் பரமாத்மாவாய் ஒரு நெருப்பரை சொல்லி இவன் உலகிலுள்ள அனைத்திலும் உள்நுழைந்து அவைகளை நியமித்து தரிப்பதாக சொல்லுகிறான்.
வேதாந்தமும் பரமபுருஷனை பற்றி சொல்லுகிற போது எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று சேதனம் அச்சேதனம் இவற்றை அவருக்கு சரீரமாக சொல்லி இவற்றுள் புகுந்து நியமித்து நடத்துவதாக சொல்லுகையாலே அச்சேதனமும் அவனுக்கு சரீரமாய் உள்ளது, சேத்தனமும் அவனுக்கு சரீரமாய் உள்ளது என்பது விளங்குகிறது. சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்தே சொல்லுவது வழக்கில் உள்ளது. ஒருவனை இங்கு வா என்று அழைக்கால் ஒருவது சரீரமே அதனுள் உள்ள ஆத்மா ஆத்மாவும் அன்றோ ஒன்று பிரிந்து மற்றொன்று வராதென்றோ. சரீரம் ஆத்மா இரண்டுமே அவனிட்டு வழக்காயிருக்கும். 10ஆம் அத்தியாயத்தில் எல்லாத்திலும் நான் ஆத்மா அகமாத்மா குடாகேஷா என்றும் அசைவதோ அசையாரதோ என்னுடைய பிரிந்து இரவும் இல்லை. சராச்சரம் பூதம் மயா வினா நாஸ்தி என்றும் எல்லாவற்றையும் எனது சக்தியின் ஏகதேசத்தினால் தரித்து நியமித்து நடத்துகிறேன் என்றும் சொல்லி நடுவே ஆதித்யானாம் அகம் விஷ்ணு என்பதுடனே பலவத்தை சமானாதிகரண்யமாக சொல்லி வைத்தான். இவற்றால் எல்லாம் தேறிய பொருளானது எல்லா அச்சேதன பொருள்களில் நான் ஆத்மாவாக இருப்பதை போல எல்லா சேதன வஸ்துக்களிலும் நான் ஆத்மாவாக இருந்து நடத்துகிறேன். இதுவே சரியான அறிவு. சேத்திரஜம் சாப்பி என்றவிடத்து அபிபதத்தால் வலியுறுத்தப்படுவது இவ்வர்த்தனை. 10வது அத்தியாய இறுதியில் அற்புதராவது எங்கெங்கெல்லாம் தேவ சாமர்த்தியம் உள்ளதாக பார்க்கப்படுமோ அங்கெங்கெல்லாம் கிருஷ்ண சம்பந்தம் உண்டு. இந்த நியமன அந்த நியமன சக்தி சர்வசக்தியின் அம்சம் என்று அறிவாயாகா என்கிறான். இப்படி தன் பெருமைகளை பறக்கச் சொல்லி இப்பெருமைகளை உள்ளபடி அறிவதால் தந்திரம் பக்தி உண்டாக்கி வளரும் என்கிறேன். மிக உயர்ந்த விஷயத்திலும் தாழ்ந்த விஷயத்துக்கு பக்தி உண்டாவது இயல்பென்றோம். ஒரு சொல்லின் சப்தார்த்தத்தை கேட்டு அறிவதை விட நேரில் பார்த்தறிவது இன்னமும் விசேஷம். கண்ணன் தனது விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்ட கண்ணனே எல்லாம் எல்லாம் கண்ணனே என்று நாராயண சப்த அர்த்தத்தை பிரத்யக்ஷமாக கண்கூடாக கண்ணன் காட்டித்தர கண்டது. ஸ்வயாத்தாத்மியா மகாத்மியா என்றும் பாட்டும் சாட்சாத்கார அவலோகனம் என்றாள் வந்த 11ஆம் அத்தியாய சாரமாக இருக்கிறேன். தேவதையில் கிருபை பண்ணினால் பார்த்து உஜ்ஜீவனம் பெறுவேன் என்று அர்ஜுனன் பிரார்த்திக்க மாம்ச சக்ஷுசினால் பூரக்கண்ணினால் காண முடியாது விஸ்வரூபத்தை திவ்ய சக்ஷுஸை தந்து அனுகிரகித்து காட்டித் தருகிறார். அர்ஜுனன் கேட்கும் போதே நீரே படைப்பவர், பரிப்பவர், அழிப்பவர், எல்லா பலன்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்பவர், சர்வஜ சர்வசக்தித்வ கல்யாண குணங்கள் முதலான எல்லா எல்லையற்ற பெருமைகளை உடையவர்.
உமக்கு உமக்கு ஒப்பாகும் உம்மை மிக்காரும் யாருமில்லை. இவைகளை நீரே உபதேசிக்க கேட்டிருந்துள்ளேன். இவை நிச்சயம் உண்மை என நம்புகிறேன். இவற்றை அடியேன் நேரில் காணும்படி அருள் செய்ய வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று கேட்க, கண்ணனும் திவ்ய சக்ஷுஸை கொடுத்து தனது ஆதி அந்தமத்த விஸ்வரூபத்தை காட்டார். அர்ஜுனன் கண்டு வியந்து தனது பயத்தை வெளியிடுகிறார். தான் கண்டபடி கண்ணனின் மகத்தான பெருமைகளை எல்லாம் சொல்லி, அதிருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி நித்யம் திருஷ்டுவா பயேன ச பிரத்விஜிதம் மனோமே ததேவ மே தரிசே தேவதூதம் பிரசீர் தேவேஷ ஜெகன்னிவாசா என்று வேண்டுகிறோம். இந்த விஸ்வரூபத்தை கண்டுகளித்தேன். என் மனம் பயத்தினால் மிகவும் நெருங்குகிறது. மனிதருக்கு தேவர் போல தேவருக்கு தேவனான தேவதேவனே, உலகங்களுக்கெல்லாம் இருப்பிடமான ஜெகன்னிவாசனே, எப்போதும் என் கண்ணுக்கிழக்காகும் சௌரபியமான உருவத்தையே காட்டியல்ல வேண்டும் என்று வேண்டுகிறேன். சகசிரபாகோ விஸ்வமூர்த்தே, உமது சதுர்புஜ ரூபத்துடனே சேவை சாதத்திட வேணும் என்று வேண்டுகிறான். ஜெகன்னிவாசா விஸ்வமூர்த்தே என்று விழிக்கனால் தான் கண்ட உண்மைகளை அப்படியே வெளியிடுகிறான் என்கிறது. பிரம்மன் முதலான தேவர்களும் இந்த விஸ்வரூபத்தை தாங்களாகவே காண முடியாது. பகவத் கிருபையால் அவன் தரும் திவ்ய சிக்ஷுஸை கொண்டே காண முடியும். அவர்களும் அப்படி காட்டக் கண்டு அர்ஜுனன் பயந்து பயந்து நடுங்கின்றார்கள் என்பதும் இவ்வத்தியாயத்தில் தேறுகிறது. அனந்தா தேவேஷா ஜெகன்னிவாசா त्वमादि देवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परन्निधानम् तया ततं विश्वमनन्तरूप अनन्तवीर्य अमितविक्रमस्त्वं सर्वं समाप्नोषि तथोऽसि सर्वः. கடவுளுடையாதவனே, தேவதைகளுக்கெல்லாம் ஈஸ்வரனே, உலகங்களுக்கெல்லாம் வியாபித்துள்ளவனே, நீயே மாறியவனாய் புராண மிக பழைய புருஷனாஞ்சிருப்பவன், இந்த விஸ்வத்துக்கு மேலான ஆதாரமாஞ்சிருப்பவன் நீயே. எல்லை காணபடியான உருவத்தாய் இந்த விஸ்வம் அனைத்தும் உன்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அளவற்ற தீர்க்கமுடையவனே, அளவிட முடியாத பராக்கிரமம் உடையவனே, உன்னை ஒழிந்த எல்லா பொருள்களையும் ஆத்மாவாக வியாபித்திருக்கிறாய். ஆதலால் நீயே எல்லாமும் ஆகிறாய். எல்லா பொருள்களையும் சொல்லும் சொற்களாலும் நீயே செல்லப்படுகிறாய் என்கிறார் அர்ஜுனன். எல்லாம் பிரம்மம். அந்த பிரம்மம் கண்டனே பரந்தெங்கும் பரந்துடன் என்பதும் அர்த்தமிடுவே. அகமாத்மா குடாகேஷா என்று கண்டன் சொல்வதன் பொருளும் இதுவே. பிரபஞ்சம் கிருஷ்ணமயம். உப்பு கரைந்த நீர் ஒரே உப்பாயிருக்கிறது என்றால் நீரும் உப்பும் ஒன்றாவிடாது. உப்பு நீரில் பூராவாக வியாபித்துள்ளது. நீர் வேறு, உப்பு வேறுதான். உப்பு நீரில் பூராவாக வியாபித்துள்ளது. இதுபோல் கண்ணன் உலகனைத்திலும் நிரம்பி இருக்கிறான். எங்குமிடம் கண்ணன். இப்படிப்பட்ட பரம்பொருளை கேவலம் பக்தியினால் பெற்றுவிட முடியுமா என்ற அர்ஜுனன் நெஞ்சில் கலக்கம் ஏற்படுகிறது.
கண்ணின் வாக்கு பயத்தை போக்குகிறது. நாகம் வேதை ந தபசா ந தானேன ந ச இச்சையா திரஷ்டும் ந சக்கியக பக்தியா து அனன்யா சக்கிய அகம் ஏவம் விதோர்ஜுனா. அப்படி என்ன? வேதம், தபஸ், தானம், யாகம் இவத்தால் நீ கண்டபடி நான் காண முடியாதவன். ஸ்வயம் பிரயோஜனமான பக்தியினால் மட்டுமே அறியவும் காணவும் கூடியவன். இது என் நீரில் விதி, இதை பற்றி விசாரம் வேண்டாம் என்கிறான் பக்தி சபலன் கண்ணன். பக்திக்கு கட்டுப்பட்டிருக்கை அவன் இயல்பு. பக்தியை பற்றி பேசுமிடங்களில் எல்லாம் கண்ணன் அனன்ய சப்தத்தை சேர்த்து சொல்லுகிறான். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏதனா பிரதிபாதரே. பூத்தனையின் விடப்பால் கண்ணனுக்கு இனித்தது. ஸ்தன்யம் தம் விஷசம்மிஷ்டம் ரசிமாசி ஜெகத்குரோரோ என்று வியக்கிறான் ரிஷி. இந்த விஷம் கண்ணனுக்கென்று வேறு ஒருவருக்கல்லாமல் அனன்யகா இடப்பட்டது. அனன்ய பக்தி வேறு கலிஷாத ஸ்வயம் பிரயோஜனமான பக்தி. அவனை இறங்கப் பண்ணுவது நிச்சயம். அவனை உள்ளபடி உணர்ந்து பார்த்து அடைய பக்தியே வேண்டுவது. முதல் நிலை அத்வேஷம். தரிசனத்துக்கு ஸ்மிருதி சந்தானம் வேண்டும். சாட்சாத்கார நிலை அவனே ஏற்படுத்தி தருகிறான். புத்தியோகம் பிரீதிபூர்வகந்தராமி என்று ஞானம், தரிசனம், சாட்சாத்காரம் என்று 3 நியமங்களை ஏற்பித்து 3 நிலைகளை பக்திக்கு 12ஆம் அத்தியாயத்தின் முதலில் அர்ஜுனன் ஜீவாத்மோபாசனம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் பெறுபவன், பரமாத்மோபாசனம் பண்ணி பகவத் சாட்சா்காரம் பெறும் பக்தன். இவர்களில் யாரு சிறந்தவன் என்று கேட்கிறான். இவர்கள் பின்னவன் என்ன பக்தனே சிறந்தவன் என்று கண்ணன் பதில். பக்தே ஸ்ரேஷ்டியம். பக்தியின் மேன்மை ஞான யோகத்தினால் ஜீவாத்ம சாட்சா்காரம் பெறுவது சிரமமான காரியம். பக்தியினால் பரமாத்மாவை அடைவது எளிதான காரியம். பக்தி பண்ணுவது சுகமானது, சீக்கிரம் பரிகரிக்கும். ஆச்சாரியன் அருளால் பரமாத்ம ஞானம் ஏற்பட்டவன் தெய்வத்துடன் பகவத் சிந்தனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுடைய திருமேனி குணங்கள் இவத்தை அவிச்சின்ன என இடையறாத ஸ்மிருதி சந்தானத்துக்கு விஷயமாக வேண்டும். அனன்யசேதா. வேறு ஏதிலும் மனம் இல்லாமல் பரமாத்ம விஷயத்தை பிரீத்தியுடன் சிந்திக்க வேண்டும். இதற்கு அபியாசம் அவசியம். அதாவது திரும்ப திரும்ப முயன்று மனதை வேறு விஷயங்களில் பாய்வதென்றும் திருப்பி பகவத் விஷயத்தில் செலுத்தி சிந்தனம் பண்ண வேண்டும். உபாயோக்தி எனும் ஆடவந்தார் சங்கிரக ஸ்லோகத்தில் குறிப்பிடுவதாவது, என் பக்கலில் மனதை நிறுத்தி குணங்களை திரும்ப திரும்ப மனதம் பண்ண வேண்டும். இதில் ஒருபட முடியாவிடில் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். புஷ்ப கைங்கரியம், திருவிளக்கிரிக்கை இப்படிப்பட்ட அச்சாவதார ஸ்தலங்களில் பலனாக கூட்டிய பலனில் கைங்கரியங்களிலும் ஈடுபடலாம். பாகவத கைங்கரியமும் பகவத் கைங்கரியமே. இப்படி பாகவத கைங்கரியங்களிலும் ருச்சி விளையாடலும் தன்னையே ஜீவாத்மாவையே உபாசிப்பதில் ஈடுபடுவான்.
பிரகாராக என்று ஆளவந்தார் குறிப்பிடுவதை கர்மயோகமான முதல் நிலைக்கு வேண்டிய குணங்கள். பிரகாராக என்று ஆளவந்தார் குறிப்பிடுவதை கர்மயோகமான முதல் நிலைக்கு வேண்டிய குணங்கள். எல்லா பிராணிகளிடமும் பகையற்று அன்பு செய்கை, எல்லாவற்றையும் சமமாக புத்தி பண்ணுகை முதலானவை. பக்தனிடம் அதிகமான பிரீத்தி பகவானுக்கு. அமிர்தம் போன்ற இந்த பக்தி யோகத்தினால் என்னை அடைவதையே சிறந்த பலனாக கொண்டு ஊக்கத்துடன் என்னையே உபாசிக்கிறவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களாக தத்பராக பக்தாக அதீவமே பிரியாக என்ற இந்த ஷட்கத்தை கண்ணன் முடித்துக் கொள்ளுகிறான். ஆரம்பித்தான். லக்ஷ்மி வல்லவரையும் வந்தே குரு பரம்பராம்